பிரைஸ் தி லார்ட். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்லி 3 யோவான் 1:2 ஆத்மா வாழ்க்கையும் அதனுடைய பலனையும் நாம் அங்கே வாசிக்கிறோம். நம்முடைய ஆத்மா வாழ்க்கைக்காக, மீட்புக்காக இயேசு தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் என்று சொல்லி ஏசாயா 53:12 நாம் வாசிக்கிறோம். எனவே அவருடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பமாகிறது. ஆவில் எளிமையுள்ள பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது, துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இரக்கம் பெறுவார்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு கலிகூறல் என்று சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறதை நாம் அங்கு வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எனவே இவ்விதமான ஒரு ஆத்ம வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுக்குள் சுகமாக இருக்கும்படி அவர்தாமே நம்மை அழைத்திருக்கிறபடியினாலே இந்த அழைப்புக்குள்ளே நாம் கடந்து போவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்தி பாதுகாப்பார். ஆமென்.